வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொட்டவேட்டரில் மோஸ்ட்லி இந்த டிராக்டர் ஓனர்ஸுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே பிளேடு தேஞ்சுன்னா ரொட்டவேட்டர் பிளேடு மாற்றும் போது 42 பிளேட்லேயும் கழட்டி 42 பிளேடையும் மாட்டுறதுக்குள்ளே ஒரு ஆஃப் டே பத்தாது நண்பா. 4 மணி நேரம் பத்தாது, அதுக்கு மேலேயே பிடிச்சிரும். அதுக்குள்ளே எவ்வளோ என்ன சொல்கிறது, அதுக்குள்ளே இந்த கத்தியில் எவ்வளோ காயங்கள், 2 பக்கமும் ஸ்பேனர் போட்டு டைட் வைக்கிறதுக்குள்ளே அது ரொம்ப கொடுமையானது. ப்ளஸ் அது டைட் வச்சாலும் நிற்கிறதில்ல நண்பா. புதுசாக டைட் வச்சுட்டு ஒரு கார்டு ஓட்டினோமா கல் காரில் எல்லாமே அகைன் லூஸ் ஆகிடும். பட் ஆனால் நண்பா, இப்போ நம்ம ஒரு லாஸ்ட் 2 வருஷமாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜேஆர்எஸ் டிரைவ்னு சொல்லிட்டு இந்த மிஷினு பேட்ரி டைப் தான் நண்பா. இது ஒன்ஸ் ஒரு முறை சார்ஜ் போட்டோமோ வச்சுக்கோங்களேன், 42 பிளேடையும் கழட்டிட்டு 42 பிளேடையும் டைட் வைக்கலாம் நண்பா. புரியுதுங்களா? ஒரு முறை 42 கழட்டிட்டு 42 பிளேட் டைட் வைக்கிற அளவுக்கு இதோடைய பேட்டரி லைஃப் நிற்கிது நண்பா. லாஸ்ட் 2 வரைக்குமே பேட்டரி லைஃப் சும்மா சொல்லக்கூடாது. ஒரு ரொட்டவேட்டருக்குள்ளே 42 பிளேட் டைட் வச்சாலுமே இன்னமும் சார்ஜ் இருக்குது. இன்னமும் சின்ன சின்ன யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த பாக்ஸை மட்டும் வெவ்வேறு சைஸுக்கு நம்ம வாங்கிட்டால் போதும். அப் டு மேக்ஸிமம் நண்பா இது 22 சைஸ் வரைக்கும் தான் நண்பா இதோடைய லிமிட்டு. 24 26 போடலாம், வீல் போட்டு கழட்டலாம்னு நினச்சோமா மோட்டர் தாங்காது நண்பா. அவங்க சொல்கிற லிமிட்டே 22 சைஸ் வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. மினிமமாக நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கலாம், 10 11 12 13 15 16 சைஸ் 5 கிளப்பிக்கு 9 கிளப்பிக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். லிமிட் மேக்ஸிமம் லிமிட் 22 சைஸ் தான் நண்பா. ஒரு சிலர் 24 26லாம் வீல் போல்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, மோட்டர் தாங்காது நண்பா. எமர்ஜென்சி ஏதோ ஒரு சில டைம் யூஸ் பண்ணலாம். இதே கண்டினியூஸாக 26லாம் யூஸ் பண்ணாமல் தாங்காது. லிமிட்டு 22 தான். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரொட்டவேட்டருக்கு இது ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் நண்பா. கழட்டுறதுக்கு ஒரு 1/2 hour, ஊட்டுறதுக்கு ஒரு 45 minutes, மேக்ஸிமமாக ஒரு 1.5 மணி நேரத்தில் 42 பிளேடையும் கழட்டி மாட்டிடலாம் நண்பா. நல்ல ஒரு டார்க் இருக்குது. ஒன்ஸ் ஒரு முறை டைட் வச்சுட்டோமா வச்சுக்கோங்களேன் நண்பா, லூஸே ஆகிறதில்ல. எந்த ஒரு கல்லுக்காடு எப்படி ஓட்டாலும் லூஸ் ஆகிறதில்ல நண்பா. பரவாயில்ல, இது ஒரு ஆனால் ரேட்டு தான் நண்பா. ரேட்டு பயங்கரமாக வருது. அப்போ 2 வருஷத்துக்கு மேலே வாங்கும்போதே இது 11,000. இப்போ என்ன ரேட்டுன்னு தெரில. ப்ளஸ் வெவ்வேறு பிராண்டில் வருது நண்பா. நிறைய பிராண்ட் இருக்குது. இது ஜேஆர்எஸ் டிரைவ். இது கொஞ்சம் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது நல்லாயிருக்கு. இன்னமும் நிறைய பிராண்டும் நல்லா தான், எல்லா பிராண்டும் நல்லா தான் இருக்கும். சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒன்று மட்டும் நம்ம இதை கன்சிடர் பண்ணணும் நண்பா. இந்த மிஷினு இந்த இடைப்பட்ட கேப்பில், ஒவ்வொரு பிளான்ச்சுக்கு இடைப்பட்ட கேப்பில் லொக்கேட் ஆகுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேங்க. இந்த பிளான்ச்சில் இந்த போல்ட்டுக்கும், அதாவது 2 பிளான்ச்சுக்கு இடைப்பட்ட கேப்பில் கரெக்டாக லொக்கேட் ஆகுதா? இப்போ பாருங்கள், எனக்கு இந்த பிளான்ச்சு இங்கே ஃபுல் டெப்த்து ஒரு போல்ட்டுக்குள்ளே போயிட்டாலுமே இங்கே கேப் இருக்குது. புரியுதுங்களா? ஒரு 1 inch 2 inch பக்கம் கேப் இருக்குது. ஒரு சில பிராண்டு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக சுகராக இருக்கும். ஒன்ஸ் டைட் வைக்கும் போது ஓகே, லூஸ் பண்ணலான்னாங்களா கொஞ்சம் பேக் வரும். பேக் வந்தால் இங்கே இடிக்கும். இப்போ இதுவே ஒரு சில சைடு பிளான்ச்சில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை, டைட் வச்சுக்கலாம். ஒரு சில பிராண்டு இதோடைய லென்த் அதிகமான பிளான்ச்சுக்குள்ளே லொக்கேட் ஆகாதுன்பா. அதெல்லாம் கன்சிடர் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறையா பிராண்ட் இருக்குது. இப்போ மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நிறையா டிராக்டர் இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நன்றி.